அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இனி கடனும் இல்லை, கஷ்டப்பட தேவையும் இல்லை, காலம் மாறிப்போச்சு. காரணம், குரு பகவானுடைய உச்ச பார்வை உங்கள் மீது விழுந்தாச்சு. இன்றைய பதிவில் அந்த குரு பகவானுடைய உச்ச பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, எப்போவுமே குரு பகவான் உங்கள் ராசியில் நீசமடைவாருங்க. 12 ராசிகளில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த குரு பகவான் நீசமடைவதால் குருபலன் கிடைப்பதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதனால தான் எப்போவுமே இந்த திருமணமாகட்டும் அல்லது குழந்தை பாக்கியமாகட்டும், வாழ்க்கை துணை வழியில் ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அந்த வழிவகையில் பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. திருமண வாழ்க்கையே பிரச்சனையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் மிதுன ராசியில் இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார். அப்படி உச்சமடையக்கூடிய குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழுதுங்க. உச்ச குருவினுடைய நேரடி பார்வை 100% நன்மையை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பார்வை கிடைப்பதால் முதல்ல கிடைக்கக்கூடிய நல்லது அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை. நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்கும், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். தவறான ஒரு வாழ்க்கை துணையை கரம் பிடிச்சு இருக்கீங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, அதெல்லாம் இப்போ சரியாயிருங்க. அதிலிருந்து ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவான். மேலும் 7ஆம் வீடு அப்படின்றது வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் சொல்லக்கூடியது. அப்போ நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல துணை அமைவதோடு நல்ல உறவும் நட்பும் கூட கிடைப்பாங்க. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் குரு பகவான் 12ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 3ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர். 12க்கும் 3க்கும் உரியவர் 7ல் உச்சமடைகிறாரு. அப்போ வீண் செலவாகட்டும், வீண் அலைச்சலாகட்டும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருக்கும், இனி அது தொடராதுங்க. அந்த அலைச்சல் பயணம் உங்கள் தேவைக்காக உங்கள் சுப காரியத்துக்காகத்தான் இனி இருக்க போகுது. அதுபோல் மறைமுக வழிகளில் பணவரவு உண்டுங்க. காணாமல் போன பணம், தொலைந்து போன பணம், திருடு போன பணம் கிடைக்கும். கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்ச பணம் இனிமே கிடைக்குங்க. மிக முக்கியமாக விலகி போன உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் அந்த உறவினை பார்ப்பீங்க, நெருக்கமும் கிடைக்கும். மேலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மேலும் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலன் அதிகம்ங்க. நன்மை அதிகமாக அள்ளி தருவார். அப்படி குரு பகவானுக்கு 5, 7, 9 என்ற பார்வை பலன் உண்டு. 5ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதால பணவரவில் நிச்சயமாக மாற்றம் என்பது உண்டுங்க. இந்த 2026ல் 2 மடங்காக பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும், அதில் அதிகமான முயற்சி, கூடுதல் நேரம் இவற்றை போடுங்க. இந்த 2026ல் நிச்சயமாக இரட்டிப்பு லாபம் என்பது உண்டு. 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. அதனால் உடல் ஆரோக்கியம் உண்டுங்க. நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு என கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அதுக்குரிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மீன ராசியில் பதியுது. உங்களுக்கு அது 3ஆம் வீடு. அப்போ காது, மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும். தேவையற்ற வதந்தி, புரளி உங்களை பற்றி பரவிக்கொண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.
டூ வீலர் வாங்குறது அல்லது ஒரு திருமண வாழ்க்கைக்காக அல்லது ஒரு வேலை தொழிலுக்காக இடமாற்றம் என்பது உண்டுங்க. மேலும் மிக முக்கியமாக இந்த உச்ச குரு பயிற்சி காலகட்டத்தில் 2 பிரச்சனை சரியாகும். ஒன்று திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று சொத்துக்களால் எழுந்த பிரச்சனை. அப்போ இந்த திருமண வாழ்க்கை மற்றும் சொத்து இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த 2026 நிச்சயமாக சரியாயிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு அப்படின்னு பார்த்தா, கோயில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க, உணவளிங்க. அதுபோல் குரு பகவான் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வியாழக்கிழமைகளில் சந்தன காப்பு செய்து வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நெற்றியில் அணிந்து வாருங்க. நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.